ஒரு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இப்ப பாக்குற நேயர்கள் ஆமாம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க லக்னம் எதுன்னு எடுத்துக்கங்க. அதாவது கட்டத்துல 2 கோடு போட்டு லான் போட்டிருக்கோம். அந்த லான் போட்டிருக்க இடத்த 1 நின்னுங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான விதிகள் ஜோதிடத்துல. எண்ணிக்கிட்டே வாங்க. லான் போட்டிருக்கிறதுல 1 போட்டு அது 2 3 4 5ன்னு போட்டுட்டே வாங்க. போட்டு அதுனா சனி பகவான் அப்படின்னு ஒரு இடத்துல சனின்னு போட்டிருக்கும். அந்த இடம் எத்தனாவது இடமா வருதுன்னு பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு எதனா ஒரு லக்னம் நீங்களே சொல்லுங்களேன். எதனா ஒரு பொதுவான லக்னம். விருச்சிக லக்னம். சரிங்களா? இப்போ விருச்சிக லக்னத்தை 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அது மீனத்தில் சனி பகவான். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருப்பார். அந்த இடத்த எண்ணிட்டே வாங்க. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் விருச்சிக லக்னம், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்காருன்னே வச்சுப்போமே. உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மீனத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ சனி பகவான் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு பாதிக்கப்படும்.